Hello friends, welcome to my channel. திண்டுக்கல் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணணும், அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பட்டை பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து பட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் வந்து ஒரு 20, கிராம்பு வந்து 30, கொஞ்சமாக வந்து பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக ஜாதி பத்திரி பாருங்கள். இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைக்கிற மசாலாவை பார்த்துக்கலாம். வெங்காயத்தோட அளவு பார்த்திங்கன்னா 250 கிராம் தேவைப்படும். 100 கிராம் வந்து பெரிய வெங்காயமும் 150 கிராம் சின்ன வெங்காயமும் வச்சுருக்கேன். ஒரு 10 வந்து பச்சை மிளகாய், இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு 10 போல் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம எண்ணெயில் வதக்கிறது. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்துருக்கோம் பாருங்கள். இதுக்கு வந்து 100 இஞ்சி 100 பூண்டு தேவைப்படும். இது வந்து நல்லா அரைச்சாச்சு. இது பாருங்கள், தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைக்கிறது பவுட்ரு பண்ணுற மசாலாலாம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். வெங்காயமும் பச்சை மிளகாய் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதையும் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இன்னொன்று வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதையும் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொடியாக இருக்கணும். இப்போ வந்து புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள், இந்த அளவுக்கு தான், ரொம்ப நிறைய எடுத்துக்கூடாது. இந்த அளவுக்கு அதே மாதிரி கொத்தமல்லியும் எடுத்துருக்கேன், கட் பண்ணி வச்சு. இப்போ பிரியாணி வட்டை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். பிரியாணி வட்டை அடுப்பில் வச்சாச்சு. மொத்தமாகவே வந்து எண்ணெய் பார்த்திங்கன்னா 250 ml வந்து தேவைப்படும். இப்போ எண்ணெய் மட்டுமே வந்து 200 ml சேர்த்துக்கலாம். நெய் வந்து ஒரு 50 ml மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ 200 ml வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்தாச்சு. நெய் வந்து ஒரு 50 ml சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க 100 கிராம் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இது நல்லா இப்போ வந்து வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாயும் வெங்காயம் பேஸ்ட் நம்ம சேர்த்துட்டோம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். இப்போ இது வதங்கன்னு இருக்கும்போதே இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 100 இஞ்சி 100 கிராம் பூண்டு பேஸ்ட்டு இதோட சேர்த்து இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா இது மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் ஒரு 5 போல் பச்சை மிளகாயும் 10 போல் முந்திரியும் சேர்த்து இதையும் நல்லா இது கூடவே நல்லா வதக்கிக்கலாம். மசாலா வந்து நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வந்து நம்ம மசிஞ்சு வெந்து வந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இதை தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுட்ரு இருக்குல்ல, அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கினா தான் நல்லா வாசனையாக இருக்கும் பிரியாணி. இப்போ நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். இதுக்கு 100 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்குங்க. இது இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்து தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே வந்து நான் 1 கிலோ மட்டன் வந்து குக்கரில் சேர்த்து அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பும் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை மசாலாவோடு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதாவது தண்ணி இல்லாமல் சேர்த்துக்குங்க. தண்ணி நம்ம அரிசிக்கு நம்ம தண்ணி அளக்கும்போது இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி அதோட சேர்த்துக்கலாம்.
இப்போ இதோட சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மட்டனும் பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வந்து 1.25 லிட்டர் தண்ணி சேர்க்கணும். அதாவது நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து தான் சொல்கிறேன் நான். இப்போ வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1.25 லிட்டர் சேர்க்குறேன். இன்றைக்கி நம்ம 1 கிலோ அரிசி தான் செய்கிறோம். ஃபஸ்ட்டு 1 லிட்டர் சேர்த்துட்டேன். இப்போ 1.25 லிட்டர் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து மட்டனில் வந்து உப்பு போட்டு தான் வந்து வேக வச்சோம். இருந்தாலும் இப்போ உப்பு கம்மியாக தான் இருக்கும். நம்ம வந்து தேவையான அளவு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை கம்மியாக இருந்துச்சுன்னா, ஏன்னா வந்து நான் பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஒரு வேளை கம்மியாக இருந்துச்சுன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மூடி வச்சாச்சு. தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து நம்ம எப்போ வந்து பிரியாணியோட அடுப்பில் வச்சுனா அந்த டைமில் தான் வந்து நம்ம வந்து அரிசி ஊற வைக்கணும். அதுக்கு முன்னாடியே ஊற வைக்கக்கூடாது. ஏன்னா அரிசி ரொம்ப ஊறிடுச்சுனாலும் சாதம் வந்து ரொம்ப குழப்பாக வந்துடும். இப்போ வந்து தண்ணி கொதிக்கிறதுனால இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலாவோட உப்பு காரம் எல்லாமே வந்து சரியாக இருக்குது. ஒரு வேளை கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டைமில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி விட்டுருங்க. அரிசியும் தண்ணி லெவலாக வந்ததும் நம்ம தம் போட்டுக்கலாம். தண்ணி வந்து ஒரு லெவலாக வந்துடுச்சு. இப்போ வந்து தம் போட்டுக்கலாம். நம்ம வந்து பழைய தோசைக்கல் வந்து அடுப்பில் வந்து நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இது மேலே தான் வந்து நம்ம தம் போட போகிறோம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். அப்புறம் வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். மூடி வச்சு 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ தம் உடச்சிக்கலாம். பிரியாணி பாருங்கள், நல்லா உதிராக இருக்குது பாருங்கள், சூப்பராக. நல்லா உதிராக வந்திருக்கு. நம்ம எல்லாம் அளவு சரியாக வச்சுருக்கனால தான் பாருங்கள் சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. தலப்பாக்கட்டி ஸ்டைலில் வந்து திண்டுக்கல் மட்டன் பிரியாணி பண்ணியிருக்கோம். சூப்பராக உதிராக வந்திருக்கு. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். சாதம் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக வந்திருக்கு. இதே மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீனாட்சி விழாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க.